அதை உன்னிப்பா நீங்க கவனிங்க. என்ன வித்தியாசம் அப்படிங்கிற நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட்ல தான் வருது. கிரிப்டோ பேஸ்டு தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கி இருக்காங்க. இதுல பாருங்க கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கு. கான்டாக்ட் அட்ரஸ் எதுலயுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கான்செப்ட் நம்ம பண்ணிருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து இவங்க தைரியமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பெனியோட லீகாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நேரம் நீங்க அதுல உள்ள போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். பிஎஸ்சி செயின்ல பாத்தீங்கன்னா பெப்20 வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். யார என்னென்ன எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இது உண்மைதானா, கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நம்ம இதுலயே கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க இப்போ பிளான்குள்ள போலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வகையான வருமான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் போனஸ், ரெண்டாவது தேர்ட் ஜெனரேஷன் போனஸ், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கில் டூப்ளிகேஷன் போனஸ், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் அப்கிரேட் போனஸ். வாங்க நம்ம ஒன்னொன்னா நம்ம இப்போ பிளான் பண்ணலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஜாயினிங் பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் $25 மட்டும்தான். ஏறக்குறைய ஒரு 2500 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் தான் நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்றீங்க. வாங்க பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிடுறீங்க. இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு யாராவது ரெஃபர் பண்றீங்க. இந்த இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர், அந்த மாதிரி நீங்க அன்லிமிட்டடா இதுல வந்து நீங்க எத்தனை நபருக்கு வேணா இந்த வருமான வாய்ப்பை நீங்க வந்து கொடுக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் போனஸா வந்து 20% கிடைக்கும். அதாவது $5 உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, எல்லா கான்செப்ட்லயும் 99.9% கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்மின் இருப்பாரு. சரிங்களா? அவரு தான் வந்து விட்ரால் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்ல விட்ரால் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட்ல இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு அந்த இது எதுவுமே கிடையாது. டிஆப்ஸ்ல தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். நீங்க டிஆப்ஸ் எந்த வேலட் இருந்தாலும் சரி, அது சேஃபாலா இருக்கலாம், இல்ல மெட்டாமாஸ்கா இருக்கலாம், இல்ல ட்ரஸ்ட் வேலட், எது நீங்க டோக்கன் பாக்கெட் நீங்க எந்த வேலட் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த வேலட் அட்ரஸ்க்கு டைரக்டா வந்து விழுந்துரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எந்த கம்பெனிலையும் எந்த டீசென்ட்ரலைஸ்ட் சொல்லுவாங்க, ஆனா இருக்காது. அவங்க கண்ட்ரோல வச்சிருப்பாங்க. ஆனா இங்க எம்டியோட கண்ட்ரோல கிடையாது. சரிங்களா? நமக்கு தான் முழுக்க முழுக்க அந்த $0.5 தான் எம்டிக்கு போகும். சரிங்களா? அந்த இதை உருவாக்கணும். சரிங்களா? பாக்கி எல்லாமே வந்து நமக்கு தான் வருதுங்க. அதனால பணம் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வேலெட்டு ஜிபே, போன்பே நம்ம யாருக்கா பணம் அனுப்புறோம் அப்படின்னா அந்த யாருக்கா மிஸ் ஆகுங்களா? அந்த மாதிரிதான் ஒரு வேலெட். அந்த வேலெட்ல வந்து டைரக்டா வந்து நீங்க எந்த டிஆர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேலெட்ல டைரக்டா வந்து உட்காந்துரும். நம்ம இமீடியட்டா விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இன்கம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஜெனரேஷன் போனஸ். இது வந்து இந்த கம்பெனியோட அருமையான ஒரு விஷயம் நண்பர்களே. இதுல வந்து எப்படி அப்படின்னா நீங்க வந்து 2 பேர்த்த சேர்த்திடுறீங்க. ஏ நபர் ஜாயின் பண்றாரு, பி நபர் ஜாயின் பண்றாரு. இமிடியேட்டா உங்களுக்கு $4 வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? மூணாவது ஒரு நபர், சீன்னு ஒரு நபர் நீங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு $4 வரும். அது மட்டும் இல்லாம அந்த சிங்கிற நபர் வந்து எத்தனை ஐடி ஏல கொடுத்தாலும் சரி, பில கொடுத்தாலும் சரி, கீழே அண்டர்ல அண்டர் டெப்த்ல ஏபி 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 அப்படி வந்து எத்தனை ஐடி அண்டர்ல போனாலும் உங்களுக்கு ஒரு ஐடிக்கு $10. சரிங்களா? $1 அவங்களுக்கு போயிடும் எம்டிக்கு. கேக்குதா சார்? கிளியரா இருக்கா சார்? சார் கிளியர் சார், கிளியர் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். $9 வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும் நண்பர்களே. அந்த மாதிரி அன்லிமிட்டடா நீங்க இதுல வந்து எவ்வளவு வேணா இதுல ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? தேர்டு, சரிங்க சார், ஓகே, தேர்ட் ஆள் ஒர்க் பண்ணல, சரிங்களா, ஸ்லோவா இருக்காரு, ஃபோர்த்தா நான் ஒரு ஐடி போடுறேன், அந்த ஃபோர்த் ஐடியில வந்து எனக்கு கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். அது இந்த இந்த ஸ்லைட்ல பாருங்க. சரிங்களா? ஃபோர்த் ஐடியில வந்து ஒர்க் பண்ற அது கீழே ஏபி ஏபி அப்படின்னு அன்லிமிட்டடா அண்டர் எத்தனை 1,00,000 கீழே டெப்த் போனாலும் ஒவ்வொரு ஐடிக்கு $10 நண்பர்களே. கணக்கு போட்டு பாருங்க. இதுல வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஒர்க்கிங் இன்கம்ல நீங்க நான் ஒர்க் பண்ண ரெடி சார், $100 வேணும், $200 ஒரு நாளைக்கு நான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு அருமையான வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதுல தேர்ட் ஜெனரேஷன் போனஸ் இது நீங்க யாருமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சரிங்களா? நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம் இது அமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அந்த மாதிரி தேர்ட்ல இருந்து ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் நீங்க எத்தனை டைரக்ட் போட்டாலும் சரி, அவங்க ஏ அப்படின்னு ஒருத்தர் போட்டாவே $10 இன்ஸ்டன்ட்டா வந்துடும், $9 வந்துடும். அந்த மாதிரி அன்லிமிட்டட் நீங்க இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்கில் டூப்ளிகேஷன் போனஸ். இது வந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் குளோபல் வைஸ்ட் நடக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது
அது பண்ண என்ட்ரிஸ் போயிட்டு இருக்கு. குளோபல் வைஸ்ல ஒரு என்ட்ரி வந்து ஏன்னு நமக்கு கீழே வந்து ஒரு ஐடி உட்காரும் போது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம யார் நம்மளை சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு $200 நமக்கு ஒரு $200 வந்து இமிடியேட்டா வேலெட்டுக்கு வந்துருதுங்க. சரிங்களா, $2 வரும். சரிங்களா, கிரியேட்டருக்கு போக 10% போக பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து இமிடியேட்டா வந்துருதுங்க. இந்த மாதிரி அன்லிமிட்டடா வரும். சரிங்களா, அதே மாதிரி பிங்கிற இடத்துல வந்து ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பேமெண்ட் இது வராது, ரீபத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா நோட் பண்ணணும். ரீபத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் வராது, மீண்டும் மீண்டும் ரீபத் ஐடி ஆயிட்டே இருக்கும். அது பிளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. சரிங்களா, நடக்க ஏ சைட்ல ஒரு ஐடி உட்கார்ந்தா நமக்கு $2 வந்துட்டு இருக்கும், ரெகுலரா லைஃப் டைம் வந்துட்டு இருக்கும். பில ஒரு ஐடி வந்து புதுசா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபாஸ்டா உங்களுக்கு ரீபத் ஐடியும் வந்துட்டு இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் போட்ட ஐடிக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும், ரீபத் ஐடிக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ இன்ஸ்டன்டா உங்களுக்கு பேமெண்ட் வராது, என்ன ஆகும்னா நீங்க சீக்கிரமா அடுத்தடுத்த ரேங்க் வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். சரிங்களா, பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் அப்கிரேட் போனஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங்ல வருது. நீங்க ஒர்க் பண்ணாலும் கிடைக்கும், ஒர்க் பண்ணாட்டினாலும் இந்த இன்கம் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களை நீங்க ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணி நீங்க இது பண்ணும்போது 6 நபர்கள் இன்ஸ்டன்டா நீங்க $25 கொடுக்கும் போதே கம்பெனி என்ன பண்றாங்க, $5 நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேடேஷன் பண்ணிடுறாங்க, சிஸ்டம் பண்ணி கொடுத்துருது. ரெண்டாவது வந்து $20, $80, $320 எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தான் மேனுவலா பண்ணிக்கணும். சரிங்களா, நம்ம எப்ப வேணா பண்ணிக்கலாம். அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி சீனியர்கிட்ட போய் உட்காந்துக்கலாம், அல்லது உங்களுக்கு எப்போ பேமெண்ட் வருதோ அந்த டைம்ல நீங்க பண்ணிக்கலாம் நண்பர்களே. சரிங்களா, அதுக்கு நீங்க கடன் வாங்கிக்கலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நாங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம், நீங்க கடன் வாங்கி பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டோம். சரிங்களா, அது அவங்க விருப்பம். சரிங்களா, வந்த பிறகு கூட நீங்க பண்ணுங்க. சரிங்களா, அப்படி பண்ணும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது 5 நபர்கள் வந்து சாரி 6 நபர்கள் வந்து $5 அனுப்புவாங்க. அப்போ $30 நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. $30 இன்கம் வரும்போது ரீடாப் அப் அடுத்த நிலைக்கு வந்து நீங்க உயர்த்திக்கணும். $20 வந்து நீங்க பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் வந்து நீங்க $10 எடுத்துக்கலாம். டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடியும் போது, லெவல் முடியும் போது $10 உங்களுக்கு. ரெண்டாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 6 நபர்கள் தலா $20 உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு $120 நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ண பிறகு $80 ரீடாப் பண்ணிக்கிறீங்க. $40 நீங்க எடுத்துக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா வந்து $50 ரெண்டு ரெண்டு ஸ்டேஜ்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 நபர்கள் தலா $80 வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்ப $480 உங்க வேலெட்டுக்கு வரும். சரிங்களா, வந்த பிறகு $320 வந்து நீங்க அடுத்த ரேஞ்சுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க, அடுத்ததுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த $160 வந்து நீங்க பாக்கெட்ல எடுத்துக்கலாம், நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா 3 ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா $210 நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க நண்பர்களே. நீங்க எப்படி இந்த இது பண்ணீங்களோ அதே மாதிரி 320 அப்கிரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி 6 நபர்கள் தலா $320 மேனிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்ப டோட்டலா $1920 வரும். அதை வச்சுட்டு $1280 வந்து நீங்க அடுத்த ரேஞ்சுக்கு அடுத்த இதுக்கு அப்கிரேட் பண்ணிடுவீங்க. சரிங்களா, உங்களுக்கு $640 நீங்க எடுத்துக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 210, இப்போ ஒரு 640, டோட்டலா $850 நீங்க டோட்டலா வாங்கியிருப்பீங்க. சரி, ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. 5வது ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி $1280 போட்டு நீங்க வந்தீங்களோ இந்த ஸ்டேஜுக்கு, உங்களுக்கு 6 நபர்கள் தலா 1280 மேனிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ $7680 நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அதுல $5120 வந்து நீங்க அடுத்த ரேஞ்சுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க $2560 வந்து நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் அமௌண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரவுண்ட்ல 2560, ஏற்கனவே ஒரு 850, அப்ப டோட்டலா $3410 வந்து நீங்க இன்கமா இதுல ப்ராஃபிட்டா நெட் ப்ராஃபிட் நீங்க எடுத்திருப்பீங்க. சரிங்களா, லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 6வது ஸ்டேஜ் நடக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி $5120 கட்டி நீங்க அப்கிரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி 6 நபர்கள் உங்களுக்கு வந்து 5120 மேனிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு $30,720 ரிசீவ் பண்ணுவீங்க. இதுல என்ன ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடாப் அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 7வது ஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது. சரிங்களா, இது அதனால வந்து இதுல ரீடாப்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற $30,720 நீங்க டோட்டலா விட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க $3410 வாங்கியிருக்கீங்க, இப்போ ஒரு $30,720 டோட்டலா இந்த 6 ஸ்டேஜ் நீங்க லெவல் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து $34,130 நண்பர்களே. இன்டூ $90 போட்டு பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். இதுல வந்து நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாட்டினாலும் சரி, இந்த அமௌண்ட் கேரண்டே கிடைக்கும். நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 6 மாசத்துல இன்கம் எடுக்கலாம், ஒர்க் பண்ணலன்னா 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். சரிங்களா, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா
இந்த 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 ஸ்லாப் வந்து இது அருமையான விஷயம் நண்பர்கள். இது எல்லாத்துக்குமே தேவை. ஒரு வீட்டுக்கு அப்படின்னா ஒரு ஐடியா அவங்க போட்டு வச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க 100% வந்து உறுதியா அந்த பேமெண்ட் உறுதியா இருக்கு. அவங்களுக்கு வந்த பிறகு கூட அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு அவங்க என்னவோ அது அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் அப்கிரேட் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெகுலரா அவங்க பண்ணாங்க அப்படின்னா வரக்கூடிய தொகையை வச்சு ஈஸியா ஒவ்வொருத்தரனாலையும் $34,930 கண்டிப்பான முறையில கிடைக்கும் நண்பர்களே. அதனால இமிடியேட்டா நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க. உங்களை யாரை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க இமிடியேட்டா நீங்க வந்து அமுச்சு விட்டு நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளான பிளான் தாங்க. பெருசா இல்ல கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னா உங்களுக்கு 10% கிரியேட்டருக்கு போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $10 நீங்க கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னா $1 தான் அவர் கிரியேட்டருக்கு போகுங்க. பாக்கி 90% வந்து உங்க வேலெட்டுக்கே வந்துடும். சரிங்களா? இதுதாங்க பிளான். சரிங்களா? தேங்க்யூ நண்பர்களே. இப்ப விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மீட்டிங்ல நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். உங்க சந்தேகம் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு நாங்க எல்லாமே ரெடியா இருக்கோம். தேங்க்யூ நண்பர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், பாலு சார். தேங்க்யூ கிருபாகரன் சார். நன்றி. தேங்க்யூ பாலு சார்.